காலம் வரும், ஆனால் அது இப்பொழுதே வந்தும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லாமல் ஒரு மண்ணுக்கோ கல்லுக்கோ അല്ലെങ്കിൽ மரத்துக்கோ ஆண்டவருடைய படைப்பான சூரியனுக்கோ அல்ல நம்முடைய நமஸ்காரங்கள் செலுத்த வேண்டியது. பிதாவான தேவனை நாம் அறிந்து அவற்றிலிருந்து நாம் என்ன செய்ய ரட்சிப்பை பெறணும். அப்போ ஒரு ரட்சிப்பு என்று சொல்லுகிறது யூதருக்குள்ளே இருந்து வருகிறது என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது. அப்போது அந்த ஒரு ரட்சிப்பான ஒரு இயேசு வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நாம் ஆராதிக்க வேண்டியது ஒரு தேவாலயத்தை பார்த்தோ அல்லனா ஒரு மலையை பார்த்தோ கல்லை மரத்தையோ அல்லனா விக்கிரகங்களை பார்த்தோ அல்ல. உருவமில்லாத தேவனை, காற்றை காண முடியாதது போல தேவனை நமக்கு காண முடியாது, ஆனால் அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். அவ்வளவுதான். அந்த ஆவியான தேவனை நாம் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சமேரிய ஸ்திரியோடு இயேசு சொல்லி